ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இதய முரளி மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹீரோ 2 பொண்ணுங்களை வேறு டைமில் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் 2 பேர்கிட்டையுமே லவ்வை சொல்லியிருக்க மாட்டார். இப்போது யூஎஸில் இருக்க ஹீரோக்கு அடுத்த நாள் இந்தியாவில் கல்யாணம். அதுக்கு அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி வராரு. இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு யார்? இப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். இதோட ஸ்டோரி லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஹீரோவோட பேர் இதயா. இவரோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. மாமா தான் இவரை வளர்த்துருப்பாரு. இதயா ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸோட தான் கேங்காக எப்போவுமே சுற்றிட்டு இருப்பான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் சின்ன வயசில் இருக்கிறப்பவே வந்திருக்கும். அதுவும் இவனோட கிளாஸ் டீச்சர் மேலே வந்திருக்கும். ஆனால் அவங்க கொஞ்ச நாளில் ஊரை விட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் இப்போ அவனோட டியூஷனில் படிக்கிற சமந்தான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே அவள் போகிற அதே டென்னிஸ் கிளாஸ்க்கு இவனும் போவான். தூரத்தில் இருந்து மட்டும்தான் அவளை பார்த்துட்டே இருப்பான். அவகிட்ட இது வரைக்கும் ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டான். ஒரு நாள் டியூஷனில் சமந்தாவே வந்து அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இவனை இன்வைட் பண்ணுறா. இதையாவும் பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் அங்கே போகிறான். ஆனால் இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. சமந்தா ட்வின்ஸ். அவளோட இன்னொரு ட்வின்னோட பேர் சம்யுக்தா. இவன் கூட டியூஷனில் படிக்கிறவ சமந்தா, டென்னிஸ் விளையாடுறவ சம்யுக்தா. ஆனால் இவங்க 2 பேரும் ட்வின்ஸுங்கிற விஷயம் இதயாக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியாது. 2 பேரில் இவன் யாரை லவ் பண்ணான்னு இவனுக்கே தெரியாமல் லவ்வை சொல்லாமலே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் காலேஜும் முடிச்சிருப்பான். ஒரு நாள் அவனோட மாமா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் கிரிக்கெட் மேட்ச் அவங்க ஏரியாக்காரங்களோட சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சில ரவுடிங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணதுனால அவங்களுக்கும் இதயாக்கும் நடந்த சண்டையில் இதயாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அமுதாங்கிற ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இவனுக்கு லவ் வந்துடுது. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களோட ஸ்கூல் சீனியரான சச்சினும் டாக்டராக இருப்பார். இதனால இவங்க எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அமுதா காலேஜ் கிராஜுவேஷன் முடிஞ்சோன்னே திரும்ப அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போகிறதா இருப்பாங்க. அவங்க ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடி இதயா அவனோட லவ்வை சொல்கிறதா பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் அப்பவும் சொல்ல முடியாமல் போயிருக்கோம். இப்படியே கொஞ்சம் வருஷமும் போகுது. இப்போ இதயாவோட சீனியர் ஃப்ரெண்ட் சச்சினோட மேரேஜ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து சமந்தாவும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க நாசால ஒர்க் பண்றாங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே யூஎஸ்க்கு திரும்பி போறதாவும் சொல்வாங்க. அவங்க போறதுக்குள்ள எப்படியாவது அவனோட லவ்வை சொல்லிடணும்னு இதயா நினைப்பான். இந்த தடவையாச்சும் அவன் லவ்வை சொன்னானா இல்லையா, இவனுக்கு இப்ப யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவியை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.